கெமிக்கல் ஹேர் டைக்கு பை சொல்லிட்டு நேச்சுரல் ஹேர் டைக்கு ஹை சொல்லுங்க. அமோனியா சல்ஃபேட் பிபிடி இல்லாமல் தயாரிக்கப்பட்ட ஜிகே நேச்சுரல்ஸோட நேச்சுரல் பிளாக் ஹேர் டை. முதல்ல விஜய் வாழ்த்து தெரிவிக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் காஞ்சிபுரத்தில் விஜய் பண்ண கூட்டம் பிரமாதமான கூட்டம். திமுகவில் தொண்டர் படையன்னு ஒன்று உண்டு. அந்த டெக்னிக்கை யாரோ விஜய்கிட்ட சொல்லியிருக்காங்க. 10,000 தொண்டர்களை ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. இந்த தற்குறின்னு திமுக சொன்ன அந்த வார்த்தை விஜயை பாதிச்சதற்கான ரொம்ப பாய்ச்சல். தற்குறின்ற வார்த்தை ரொம்ப தப்புங்க. அது அந்த வார்த்தையை திமுக பயன்படுத்தி மாபெரும் தப்பு. திமுக அவரை என்ன சொல்லி தாக்கும்? கிறிஸ்டின்னு சொல்லி தாக்குமா? போச்சு, முதலுக்கே மோசம். கிறிஸ்டின் ஓட்டில் விஜய்க்கு போயிடும். சினிமாக்காரன்னு கையில் எடுக்க முடியாது. உங்கள் பையனே சினிமா ஹீரோ, உங்கள் கட்சியில் சினிமாக்கார நிறைய பேர் இருக்கான். ஸோ விஜயை நீங்கள் எந்த ப்ராக்கெட்குள்ளே வச்சு தாக்க முடியாது. திமுகவில் ஜனங்க பார்க்குறாங்க. திமுக ஆல்டர்னேட்டிவ் யார் இருக்கான் போ களத்தில்? பாஜகவா? வேலைக்காவா? அதிமுகவா? ஒன்றும் பெருசாக பண்ணலையே. இந்த பையன் சின்ன பையன் நல்லா பண்ணுறான்ப்பா. சின்ன பையன் துடிப்பாக இருக்கான். யங்ஸ்டர் புத்து இளைஞர்கள், யுவதிகள், யங்ஸ்டர், விமன் ஓட்டு அப்படியே லட்டு மாதிரி வருன்றாங்க. மக்களோட ஆதரவு, இளைஞர்கள் ஆதரவு, பெண்கள் ஆதரவு விஜய்க்கு 4 நாள் கூட்டிகிட்டு வருது. இது சேதாரம். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு பேச இருப்பது மூத்த பத்திரிகையாளர் பிரகாசம் சாமி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கம்மா, தேங்க்யூ சார். நேற்று விஜய் அந்த பொதுக்கூட்டம் மாதிரி ஒன்று ஒரு கல்லூரியில், தனியார் கல்லூரியில் நடத்தினாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? விஜய்க்கு ஒரு ஆதரவு கூட்டம் இன்னும் பயங்கரமாக நாளுக்கு நாள் பெருக தான் சார் ஆரம்பிச்சிருக்கு. அது உங்கள் பார்வையில் எப்படி பார்க்குறீங்க? முதல்ல விஜய்க்கு வாழ்த்து தெரிவிக்கணும். நம்ம அவரை திட்டினோம். கரூரில் ஒழுங்காக பண்ணல, 45 பேர் செத்து போனாங்க, டைமுக்கு வரல, லேட்டாக வந்தார் அப்படின்னு பல்வேறு குற்றச்சாட்டுகள் பத்திரிகையாளர்லாம் வச்சோம். இல்லைங்களே, நானும் வச்சேன். அந்த தவறை திருத்திட்டு ஒரு விழா பண்ணார் பாருங்க, அதுக்கு பாராட்டு தெரிவிக்கும். என்றைக்குமே எதிர்ப்பு, கண்மூடித்தனமான எதிர்ப்பு இருக்கக்கூடாது, கண்மூடித்தனமான ஆதரவு இருக்கக்கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் காஞ்சிபுரத்தில் விஜய் பண்ண கூட்டம் பிரமாதமான கூட்டம். QR கோட் போட்டு குழந்தைங்களை வரக்கூடாதுன்னு சொல்லி நான் ஃபிசிக்கலாக வீடியோலாம் பார்த்தேன். புஷியான்லேருந்து குழந்தைங்களை கூப்பிட்டு அந்த மதர் அம்மாங்களெல்லாம் தனியாக ஓர வச்சுட்டாரு. போங்க உள்ளே வராதிங்கன்றார். சேரை போட்டு, நாற்காலியை போட்டு. திமுகவில் தொண்டர் படையன்னு ஒன்று உண்டு. யூனிஃபார்ம் போட்டிருப்பாங்க, கருப்பு சேவை போட்டிருப்பாங்க, போலீஸ் மாதிரி, மிலிட்ரி மாதிரி. கலைஞர் உருவாக்கினார். சீரணின்னு ஒன்று உருவாக்கினார். அது எனக்கு தெரிஞ்சு யாரும் இந்தியாவிலே பண்ணல. தொண்டர் படை ஒன்று உருவாக்கினார். போலீஸ் மாதிரி அவங்க கட்டுப்படுத்துறது கும்பல். இப்போ அது எங்கேயோ திமுக காண போச்சு. அது தொடர்படியே காண போய் எந்த மீட்டிங்லையும், ஸ்டாலின் மீட்டிங்கில் எல்லாம் பவுன்சர் வர்றாங்களே தவிர, கட்சி கூட்டங்களை சீர்படுத்துவதற்காக கலைஞரால் துவக்கப்பட்டதான் தொண்டர் படை. யூனிஃபார்ம் அவங்க கருப்பு சேவை போட்டு போலீஸ்கார மாதிரி இருப்பாங்க. அந்த டெக்னிக்கை யாரோ விஜய்கிட்ட சொல்லியிருக்காங்க. 10,000 தொண்டர்களை ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. ரெஸ்கியூ, CPR, எப்படி ஆபத்தில் காப்பாற்றுறது, ஆபத்தில் இருந்தால் எப்படி வெளியில் கொண்டு வர்றது, இதுக்காக ஒரு ரிட்டையர்ட் போலீஸ் அதிகாரிகள் 10 பேர் ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. ரகசியமாக நடந்துருக்கு, வெளியில் தெரியல. கட்சியிலேருந்து முக்கியப்பட்ட இளைஞர்கள், ஆனால் இளைஞர்கள் சொல்லிட்டான், இளைஞர்கள், இளைஞிகள் 18லேருந்து 25க்குள்ளே, போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், மென் அண்ட் உமன் எடுத்து அவங்களுக்கு கூட்டம் மேனேஜ்மெண்ட் எப்படி நிர்வாகம் பண்ணுறது, எப்படி விபத்து நடந்தால் காப்பாற்றுன்னு ட்ரைனிங்கை கொடுத்துருக்கிறது போலீஸ் அதிகாரிகள். விஜய் சொன்னாரா, இந்த கூட்டம் கட்சி கூட்டங்களுக்கு மட்டும் இல்லை, நாளைக்கு தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு பேராபத்து வருது, ஒரு சுனாமி வருது, ஒரு வெள்ளம் வருது, ஒரு புயல் வருது, ஒரு மழை வருதுன்னா என் கட்சிக்கான ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கேயா. பொதுக்கூட்டங்களை பேசுகிறது மட்டும் என் வேலை இல்லை, மக்களுக்கு ட்ரெயின் பண்ணுறதுக்கு ட்ரைனிங், அதுக்குன்னு போலீஸ் அதிகாரிகள் ட்ரைனிங் கொடுத்து வச்சுருக்கோம். அந்த ட்ரைனிங் கொடுத்த மக்கள் தான் இந்த காஞ்சிபுரம் கூட்டத்தை ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. கரெக்டாக உட்கார வச்சு, தண்ணி பாட்டில் கொடுத்து, சேர்லாம் போட்டு, எக்ஸ்ட்ரா உள்ளே யாரையும் ஆள விடாமல், ஹெட் கவுண்ட் பண்ணி,
அவ்வளோ வேலை பண்ணுறதுக்கு காரணம் அவர் மனசில் இருந்த அந்த படு. இவ்வளோ பேர் இறந்து போயிட்டாங்களே, 42 பேர் இறந்து போயிட்டாங்களே அப்படின்ற அந்த மனசு, அந்த படு சொன்னானா, ஒரு சின்ன தப்பு கூட நடந்ததுன்னா நான் கட்சியை கழிச்சு போயிடுவேன்ட்டான். அவன் ரெண்டாங்கட்ட தலைவர்லாம் கூப்பிட்டு, ஒரு சின்ன தப்பு நடந்ததுன்னா நான் இறங்கி போயிட்டே இருப்பேன், நீங்கள் பார்த்துக்கங்க. அவங்களும் உயிரை கொடுத்துட்டு ஆதவ அர்ஜுனாவோ, புஷி ஆனந்தோ, நிர்மல்குமாரோ உயிரை கொடுத்துட்டு வேலை செஞ்சு இந்த கூட்டத்தை பிரமாதமாக நடத்திட்டார். ஒரு சலசலப்பு கூட இல்லை. திமுகவும் இதை பண்ண பார்த்து அது பண்ண ஒன்று நடக்கலை. அவ்வளோ ஸ்ட்ரைட் செக்யூரிட்டி பண்ணி பிரமாதமாக நடத்தி முடிச்சா, அதுக்கு பாராட்டுக்கள். ரெண்டாவது, இந்த கூட்டத்தில் ஆக்ரோஷமாக பேசுகிறார் விஜய். என்னை தற்கூரியாளர் சொல்கிறீங்க, நான் ஆச்சரியக்குறியாக மாறி காட்டுவேன். இந்த தற்கூரின்னு திமுக சொன்ன அந்த வார்த்தை விஜயை பாதிச்சதற்கான ரொம்ப பாதிச்சது. ஏன்னா இந்த ஃபைட் ஹஸ் நோ பிகம் பிட்வீன் டிஎம்கே அண்ட் விஜய். களம் மாறி போச்சு. இப்போ இந்த காஞ்சிபுரம் கூட்டத்துக்கு பிறகு, காஞ்சிபுரம் எந்த ஊர்? அறிஞர் அண்ணாவோட ஊர். அதையும் சொல்லிட்டார். அறிஞர் அண்ணா ஊரில் நான் டிஎம்கே தாக்குறேன். அறிஞர் அண்ணா இருந்த டிஎம்கே வேற, இப்போ இருக்கிற டிஎம்கே வேற. இப்போ லஞ்ச ஊழல் டிஎம்கே, ஆத்து மண்டலத்தில் டிஎம்கே அப்படின்னு பேசிட்டார். பேசிட்டு காஞ்சிபுரத்து மக்களையே சிந்திக்க வச்சிட்டார். விஜய்க்கு என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, இந்த துரதிருஷ்ட சம்பவம் நடந்த பிறகும் கூட இளைஞர்கள், யுவதிகள், யங்ஸ்டர், விமன் ஓட்டு அப்படியே லட்டு மாதிரி வரும்ன்றாங்க, சொல்கிறாங்க கணிப்பாளர்கள். தேர்தல் கணிப்பாளர்கள் சொல்கிறாங்க, மக்களோட ஆதரவு, இளைஞர்கள் ஆதரவு, பெண்கள் ஆதரவு விஜய்க்கு 4 நாள் கூட்டிகிட்டு வருது. அவர் அண்ணாவை தான் பார்க்குறாங்க, அண்ணா 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 அண்ணான்னு பார்க்குறாங்க. இது சேதாரம் திமுகவும் உண்டு, அதிமுகவும் உண்டு. எப்படின்னு அப்புறம் சொல்கிறேன். ஸோ விஜய்க்கு மக்கள் செல்வாக்கு வராது, கரூருக்கு பிறகு குறையும், மக்கள் அவரை சீண்ட மாட்டாங்க, மக்கள் அவர் மேலே கோபமாக இருக்காங்க அப்படின்னு பேசப்பட்டது. நம்ம பத்திரிகையாளர் நம்மளே பேசிட்டோம் பத்திரிகையில். விஜய்க்கு எதிர்காலம் போச்சு, தடமே இல்லாமல் போயிடுச்சு. அதை பற்றி ஜனங்க கேரே பண்ணல. இப்போ மீட்டிங் ஒழுங்காக போட்டியா, சேர் கொடுத்தியா, உட்கார வச்சியா, வந்தியா, நிற்க வச்சியா, கரெக்டாக விஜய் கரெக்ட் டைமுக்கு வந்தார், பண்ணார், போயிட்டார். இந்த மாதிரி விஜய் பண்ணார்னா தமிழ்நாடு அரசியலில் விஜய்க்கு மிகப்பெரிய எதிர்காலம் இருக்குது, மறுக்க முடியாத எதிர்காலம். விஜய் has become a force to reckon with அப்படின்னு நான் சொல்லுவேன். என்ன காரணம்னா, நீங்கள் கூட கேட்கலாம், ஏங்க திமுக எதிர்க்கிற அளவுக்கு விஜய்க்கு அவ்வளோ பெரிய பலம் வந்துடுச்சா? திமுக எவ்வளோ பெரிய கட்சி, எத்தனை வருஷமா, 70 வருஷமாக இருக்குது. அண்ணா காலத்துலேருந்து ஆரம்பித்த கட்சி. அதை எதிர்க்கிற சக்தி விஜய்க்கு வந்திருக்கான்னு வந்தாச்சு. டைரக்டாக நீங்கள் தான் என்னோட எதிரி, திமுகவின் மாற்று விஜய் தான். இந்த விஜயோட எதிரி, ஒரே எதிரி திமுக தான். பிரகடனம் பண்ணிட்டார, டிக்ளேர் பண்ணிட்டார. நீங்கள் கேட்கலாம், இது திமுகவுக்கு மட்டும் இது பாதகம் இல்லை, அதிமுகவுக்கும் பாதகம். எப்படின்னு சொல்கிறேன். விஜய் 2வது இடத்தை பிடிக்க பார்க்குறாரு. அதிமுக 3வது இடத்துக்கு தள்ளி இத்தனை நாள் வரைக்கும் காலம் தமிழ்நாட்டில் எப்படி திமுக அதிமுக, எம்ஜிஆர் காலத்துலேருந்து, ஜெயலலிதா காலத்துலேருந்து, கலைஞர் காலத்துலேருந்து திமுக இல்லைன்னா அதிமுக மாற்றி வேறு எந்த கட்சியும் உள்ளே வரல. பாஜக வரத்துக்கு அண்ணாமலை முயற்சி எடுத்து நல்லா பண்ணி பண்ணிட்டு வரும்போது அவர் ஒரு கட்டி உட்கார வச்சிட்டாங்க. ஸோ அது நழுவி போச்சு. இல்லைன்னா பாஜக 2வது இடத்துக்கு வர வேண்டிய ஒரு சான்ஸ் இருந்தது ஒரு 2-3 வருடங்களுக்கு முன்பு. அது முடிஞ்சு போன கதை. இப்போ அதிமுக 2வது இடத்துல இருக்குது. எல்லாம் நம்புகிறாங்க அப்படி தான், அதிமுக தான் 2வது இடத்துல இருக்குன்னு. அந்த ஒரு பீரியடில் என்ன நடக்குது, இப்போது அதிமுகவை ஓரம் கட்டிட்டு தமிழக வெற்றிக்கான 2வது இடத்துக்கு வர பார்க்குது. அதுக்கு உண்டான வேலையை பண்ண ஆரம்பிச்சிட்டார். நீங்கள் கேட்கலாம், அப்போ என்னங்க சேதாரம்? திமுகவுக்கு சேதாரம், அதிமுகவுக்கு சேதாரம், ஏன் 2 பக்கமும் சேதாரம். திமுக எப்படி சேதாரம்னா டைரக்டாக அட்டாக் பண்ணுறாரு டிஎம்கேவை. பாஜக கூட அப்படி பண்ணுறது இல்லை. அதிமுக முனம் மணிக்கு போச்சு, ஒன்றுமே பெருசாக ஒன்றும் அறிக்கையோடு நிறுத்திக்கினாங்க, ஏக்ஸ்தாலத்தோடு நிறுத்திக்கினாங்க. போராட்டம் ஒன்றும் பண்ணுறதா தெரியல. அது என்ன அண்டர்ஸ்டாண்டிங்காக என்னன்னு தெரில. ஜனங்களுக்கு வெறுத்து போச்சு. ஜனங்க பார்க்குறாங்க, திமுக ஆல்டர்னேட்டிவ் யார் இருக்கான் இப்போ களத்தில்? பாஜகவா? வேலைக்காவது. அதிமுகவா? ஒன்றும் பெருசாக பண்ணலையே. இந்த பையன், சின்ன பையன் நல்லா பண்ணுறான்ப்பா, சின்ன பையன் துடிப்பாக இருக்கான், யங்ஸ்டர் குத்து.
அப்படி விஜய்க்கு ஓட்டு வந்ததுன்னா நம்ம போட்ட கணக்கெல்லாம் தவிடுபடி ஆகிடும். விஜய்க்கு 5% ஓட்டு, 8% ஓட்டு எல்லாம் தலைமாறிடும். 25-30% இப்போ இருக்கிற ட்ரெண்டு கண்டினியூ ஆச்சுன்னா, அது நான் நாளைக்கு என்ன நடக்கும்னு நம்ம சொல்கிறதுக்கு ஜோசியம் இல்லை. இப்போ ட்ரெண்டு ஆச்சுன்னா, இப்போ இருக்கிற ட்ரெண்டிங் விஜய்க்கு ஏறுமுகம். இன்னும் 4-5 மீட்டிங் போட்டார் வச்சுங்க, விஜய்க்கு ஏறுமுகம். இப்போவே அவர் அகில இந்திய அளவில் ஒரு கவனிக்கப்படும் ஒரு அரசியல்வாதியாக மாறிட்டு வந்துட்டார். ராகுல் காந்திலேருந்து அமித்ஷாலேருந்து எல்லாரும் கூட்டணி வைக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அப்படி ஒரு காலகட்டங்களில் என்ன நடக்குது இப்போது, விஜய்க்கு மக்கள் ஆதரவு பெருகிட்டு வர்றது இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் வழியாக டிஎம்கேக்கு போகுது. போகும்போது என்ன நினைக்கிறாங்க, இவங்க என்னடா அது நம்ம என்னமோ கணக்கு போனால் இது வேறு மாதிரி கணக்காகுது அப்படின்னு கொஞ்சம் யோசிக்கிறாங்க. ஸோ இந்த கணக்கு மாறுதலுக்கு உட்பட்டது. விஜய் தொடர்ந்து தனியாக நின்று போட்டி போட்டால் கூட ஆச்சரியப்படுறதுக்கு. ஏன்னா அவர் அதிமுகவோட போக மாட்டேன்னு சொல்லிட்டார். அதிமுக கதை திறந்து வச்சுட்டு உட்காந்துக்குது, என்டிஏல வரும்னு வரமாட்டேன்ட்டார். இப்போது 4 முன்ன போட்டி தான் வரப்போகுது. திமுக எதிர்த்து அதிமுக, பாஜக, என்டிஏ ஒரு கூட்டணி, விஜய் ஒரு கூட்டணி, அப்புறம் சீமான் ஒரு கூட்டணி, இந்த மாதிரி 4 கூட்டணியாக தான் வரப்போகுது. அப்போது யார் ஸ்கோர் பண்ணுவா, அந்த 2வது இடத்தை பிடிக்கும், முதலிடத்தை கூட விட்டுருங்க, 2வது இடத்தை பிடிக்கும் கட்சி என்பது எது என்பது 26 தேர்தலுக்கு பிறகு முடிவு செய்யப்படும். விஜய் சொல்கிறதான், நான் முதலமைச்சர் கேண்டிடேட்டாக அனௌன்ஸ் பண்ணிட்டேன், அதுலேருந்து பின்வாங்க மாட்டேன் சொன்னார். நான் சொன்ன என் வார்த்தையை காப்பாற்றுன்னு சொன்னார் விஜய். கண்டிப்பாக என் வார்த்தையை காப்பாற்றுவேன், குறி தப்பாது, தப்புன்னா குறியை வைக்க மாட்டேன்னார். அவர் குறி அடுத்த தமிழ்நாடு முதலமைச்சர், அந்த நாற்காலி ஸ்டாலினோட இடத்த பிடிக்கணும்னு பார்க்குறாரு. ஆனால் விஜயோட வளர்ச்சி அபார வளர்ச்சி. நம்ம போட்ட கணக்கெல்லாம் தப்பாக போயிடுச்சு. கரூருக்கு அப்புறம் கீழே ஊந்துட்டாரு, காணாமல் போயிட்டாரு, ஓடி போடுவார், அப்படி இப்படின்லாம் பேச ஆரம்பித்தாங்க. எல்லாத்தையும் மீறி தொடச்சி, அந்த மனசு வருத்தம் இருக்குது இல்லைங்களே, மீறி தொடச்சி எடுத்து மீண்டு வந்தார் பாருங்க. அந்த மீண்டு வரண்டதே மறுஜென்மம் எடுத்த மாதிரி. வேற யாராவது துண்டிக்கான ஓடி போயிருப்பாங்க. விஜய் அரசியலில் எடுத்த மறு ஜென்மம் தான் இப்போ இருக்கார். ஸோ ஆகவே விஜய்க்கு தமிழ்நாட்டில் அளவுக்கு அதிகமான ஆதரவு பெருகிட்டு வருது என்பது உண்மை. நீங்கள் சொன்ன மாதிரி விஜய்க்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவு இருக்குங்கிறீங்க. அதே நேரத்தில் கூட்டணி அவர் தான் சிஎம் கேண்டிடேட்டாக தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணுறாரு. அதில் ஆணித்தரமாக நிற்கிறாரு, அதில் எந்த மாற்றுக்கிறது இல்லை, அது பார்த்து எல்லாத்துக்குமே தெரியுது. இது இப்போதைக்கு இதெல்லாம் என்ன குறிக்குன்னா, ஆப்போசிட் பார்ட்டி வலுவா இல்லைங்கிறது வெளிப்படையாக தெரிய வருது இல்லை. அதனால தானே விஜய் அந்த இடத்த தக்க வைக்கிறதுக்கு நான் எதுக்கு துணை முதல்வர் வாங்கிட்டு போகணும், நானே சிஎம், ஏன்னா அந்த சைடு வலுவா இல்லை. இப்போ அம்மையார் இந்த மாதிரி இருந்ததுன்னா கூட ஓகேங்களாம், பட் அதை நல்லா உணர்த்துது தானே. என்னதான் அதிமுக பாஜக கூட்டணி வச்சாலுமே இங்கே களத்தில் ஸ்டாலினுக்கு ஆப்போசிட்னா அங்கே யாரும் கிடையாது விஜய் விட்டா, அப்படிங்கிறது வெளிப்படையாக தெரிய வருது. இல்லைங்க, திமுகவுக்கு மாற்றாக இருக்க வேண்டிய அதிமுக இப்போ சாப்பிடல் பண்ணுது. என்ன காரணத்தினாலேயோ எதிர்கட்சியோட வேலையை அதிமுக ஒழுங்காக பண்ணுதான்னா நான் இல்லைன்னா சொல்லுவேன். நீங்கள் ஸ்தம்பிக்க வைக்கணும் அரசாங்கத்தை. என்ன ஸ்தம்பிக்க வச்சிங்க, என்ன அண்டர்ஸ்டாண்டிங்கா என்னன்னு தெரியலையே. திமுக ஒழிக்கணுங்கிற எண்ணம் உங்களுக்கு மனசில் வெறி வர வேண்டாமா, ஆட்சியை விட்டு இறக்கணும் எப்படியாதுன்ற எண்ணம் வர வேண்டாமா, வந்துட்டு போகிறோன்ற லெவலில் இருக்கீங்க. பாஜக தான் வேஸ்ட்டாக போச்சு. அண்ணாமலை போனதுக்கப்புறம் பாஜகவில் ஒன்றுமே இல்லை, ஆளே வர்றதில்லை, கமலாலயம் காலியாக கிடக்குது, பூட்டு ஒன்று தான் போடல, இதெல்லாம் நடந்து போச்சு. அது கேசவ விநாயகர் வரைக்கும் அப்படி தான் நடக்கும். கேசவ விநாயகர்னு 25 வருஷத்துக்கு மாட்ட மாட்டாங்க. 25 வருஷம் தமிழ்நாடு பாஜக குட்டிச்சோராக போகும்போது அது அவங்க தலைவிதி, நம்ம அதை பற்றி ஒன்றும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ பாஜக இனிமேல் திமுக எதிர்ப்புங்கிறது, நீ இடி என்ஃபோர்ஸ்மெண்ட் இன்கம் டேக்ஸ்னால் கொண்டு வந்தாலும் தூக்கி அடிச்சுடுவார் ஸ்டாலின், லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணுவார். தேசிய கட்சியான பாஜகவை ஸ்டாலின் லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணுவார். போயாம ஊழல்லாம் எனக்கு தெரியும், மாயம் மூடுங்கன்றார். இன்னும் 2 வீடியோ போட்டோன்னா காலி. ஸோ பாஜகவுக்கு எந்த விதமான ஒரு முதுகெலும்போ அசுர வளர்ச்சியோ திமுக எதிர்க்கிறதுக்கு இல்லை. அடுத்தது பார்த்தீங்கன்னா சீமான் அவரோட தளத்தில் பயணிக்கிறாரு தவிர அதை மீறி வர மாட்டேங்கிறார். திமுக எதிர்ப்பு இருக்குது இல்லைங்களா, திமுக எதிர்ப்பு சீமான்ட்ட ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆனால் அது கிராஜுவேட் ஆகி அதுக்கு மேலே வரமாட்டேங்கிறார், கீழே சுற்றிட்டு இருக்கார்.
பிளேன் வந்து தரையிலே பறக்கக்கூடாது, பிளேன் வானத்தில் பறக்கணும். சீமான் பிளேன் தரையிலே சுற்றுது, எப்போ டேக் ஆஃப் ஆகி எப்போ மேலே வானத்தில் வந்து எப்போ ஆட்சியை பிடிப்பாங்கிற ஒரு கேள்வி விடும். அடுத்தது அதிமுக ஆட்சி, பாஜக ஆட்சி, சீமான் ஆட்சி. விஜய்க்கு எந்த பேக்கேஜும் இல்லை. திமுக அவரை என்ன சொல்லி தாக்கும்? கிறிஸ்டின்னு சொல்லி தாக்குமா? போச்சு, முதலுக்கே மோசம். கிறிஸ்டியன் ஓட்டெலாம் விஜய்க்கு போயிடும். உங்களோட திமுகவுக்கு வர வேண்டிய கிறிஸ்டியன் வாக்குகள்லாம் சோழையா திமுக அப்படியே விஜய்க்கு போயிடும். இப்போ அதை கையில் எடுக்க முடியும், அதை கையில் எடுக்க முடியாது. சினிமாக்காரன்னு கையில் எடுக்க முடியாது. உங்கள் பையனே சினிமா ஹீரோ, அவங்க கட்சியில் சினிமாக்கார நிறைய பேர் இருக்கான், அதுவும் எடுக்க முடியாது. நீங்கள் விஜயை வந்து தற்குறின்னு சொல்லலாம், ஒரு சமுதாய ரீதியாகவும் குத்த முடியாது. சமுதாய ரீதியாக குத்த சொல்ல முடியாது. ஏன்னா அவர் வந்து கிறிஸ்டியன் வந்து செட்டியாரா முதலியார் கிறிஸ்டியன், நாடார் கிறிஸ்டியன்லாம் சொல்ல முடியாது. கிறிஸ்டியனே கிறிஸ்டியன், முடிஞ்சு போச்சு. ஸோ விஜயை நீங்கள் எந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே வச்சு தாக்க முடியாது திமுக. அதனால் திமுக இப்போ தயங்குது. தற்குறின்ற வார்த்தை ரொம்ப தப்புங்க. அது அந்த வார்த்தையை திமுக பயன்படுத்தி மாபெரும் தப்பு. அதற்கு உண்டான விளைவை அவங்க அனுபவிக்க போகிறாங்க, கண்டிப்பாக அனுபவிப்பாங்க. ஏன்னா விஜயை வந்து நீங்கள் வந்து எந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே கொண்டாடுவான்னு பார்க்குறாங்க டிஎம்கே. ஆட்சியில் இருந்தானே ஊழல்வாதின்னு சொல்லலாம், ஆட்சியிலையும் இல்லை. சினிமாவுக்கு 200 கோடி வாங்கினார், ரஜினிகாந்த் கூட தான் 300 கோடி வாங்கினார், உங்கள் கமலஹாசன் 150 கோடி வாங்கினார், அதுவும் எடுபடாது. ஸோ நீங்கள் சினிமாவை சொல்லியும் தாக்க முடியாது, அவரை தனிப்பட்ட முறையில் ஜாதியை சொல்லியோ மதத்தை சொல்லியோ தாக்க முடியாது. ஸோ எந்த ஒரு ப்ராக்கெட்லேயும் போகக்கூடாத இடத்துல விஜய் இருக்கிறதுனால திமுக குழம்பி கிடக்கு. எப்படி விஜயை ஹேண்டில் பண்ணணும்னு தெரியல. திமுகவோட மெயின் ட்ராபேக்கு விஜயை எப்படி ஹேண்டில் பண்ணுறது. ஸோ விஜயால் எதிர்க்க முடியாத சக்தியா திமுகனா இல்லை. திமுக இப்போ பலவீனமாக தான் இருக்குது. உட்கட்சி பூசல் எல்லா பிரச்சனைலாம் இருக்குது. ஆனால் ஸ்டாலின் வந்து ஒரு இரும்பு புடியில் வச்சுருக்கார் திமுக. என்னதான் கூட்டணி கட்சி பிரச்சனை இருந்தால் கூட, உட்கட்சி பிரச்சனை இருந்தால் கூட, பான்வீர் மகேஷ் பொய்யாமொழிக்கு நேரு ஓப்பன் ஆகலை, மூர்த்திக்கும் பிடிஆருக்கும் ஓப்பன் ஆகலை, அடித்தடி சண்டை நடக்குது, மேரே போட முடியல உட்காந்துருக்குது. இந்த மாதிரி திமுகவோட வரலாற்றிலே பார்த்தது இல்லைங்க. கலைஞர் தான் இந்த மாதிரி நடக்காது. கலைஞர் மட்டும் இருந்தார், வாழை ஒட்ட நறுக்கி விட்ருவார், வாழை சுட்டி இருக்கும் கட்சிக்கார மாவட்ட தலைவர்லாம். ஒவ்வொரு மாவட்ட தலைவரும் ஆட்டம் போடுறாங்க, மாட்டம் ஜாஸ்தியாக போச்சு. ஸோ அந்த கவுன்சிலர்கள்னால திமுக தோக்குன்னு யாரோ சொன்னாங்க, அதுவும் உண்மை. ஏன்னா கவுன்சிலர் போய் எங்கே மணல் செங்கல் கட்டினோடனே பணம் மாமூல் போய் ஆரம்பிச்சிடுறாங்க. பில்டிங் கட்டினா பணம், வீடு கட்டினா பணம், ஹாஸ்பிட்டல் கட்டினா பணம், ஃபேக்ட்ரி இண்டஸ்ட்ரி வந்தால் 35% ஓடி போடுறான் எல்லாரும். ஸோ இதெல்லாம் எடுத்து சொல்கிறதுக்கு, மக்களிடம் எடுத்து சொல்வதற்கு அண்ணாமலை மாதிரி ஒரு தலைவர் இருந்தார்னா எஃபெக்டிவாக இருக்கும். எடப்பாடி அந்த அளவுக்கு பேச மாட்டேங்கிறார், ஊழலை பற்றியே பேச மாட்டேங்கிறார். என்ன காரணம்னு தெரியல. ஸோ திமுகவுக்கு மாற்றாக வரக்கூடிய சக்தியாக விஜயை இவங்களே ப்ரொமோட் பண்ணுவாங்க போல. பாஜகவும் அதிமுகவும் சேர்ந்து ப்ரொமோட் பண்ணி நீ 2வது இடத்துக்கு போயிடுங்க சார், நல்லா போயிட்டு திமுகவை எதிருங்க, நாங்களாம் 3வது இடத்துல இருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க போல தோணுது. இது ரொம்ப ஒரு துரதிருஷ்டமான வசம். ஏன்னா திமுக பிறந்தது அதிமுக பிறந்தது திமுக எதிர்ப்பில் தான். ஒற்றை வரி அதிமுகவோட கொள்கை என்னன்னு யாராவது கேட்டாங்கன்னா ஒற்றை வரி திமுக எதிர்ப்பு, அவ்வளோதான். வேறு எந்த கொள்கையும் கிடையாது. அண்ணாயிசம், பெரியாரிசம், திராவிடிசம் இதெல்லாம் ஒன்றுமே, இதெல்லாம் நத்திங் டூயிங், ஒன்றும் கிடையாது. திமுக எதிர்ப்பு. அதை ஏன் கைவிட்டீங்கன்னு தெரியல. இப்போ எல்லாம் பேசிட்டுருக்கீங்க, ஏதோ பேசிட்டுருக்கீங்க, திமுக எதிர்ப்பு கடமை. நிச்சயமா சார். தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு நன்றி. நன்றி.